Hi all, this is your Anthony. Welcome to Gaming with Anthony. ஸோ ஐசன் வந்தாச்சு. ஐசனுக்கு நீங்கள் புல் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குட் நியூஸ், எனக்கு ஐசன் இன்றைக்கி தான் கிடச்சான். அது எத்தனாவது புல்ல தெரியுங்களா? 64 65 அந்த மாதிரி புல்ல தான் எனக்கு கிடச்சான். 64 70 கிட்ட கிடச்சான்னு நினைக்கிறேன். சாரி, 70க்கு மேலே தான் என்கிட்ட கிடச்சான். ஸோ நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அண்டு நான் என்னோடய ஐசனை இன்னும் நான் அவ்வளோக்கு பில்ட் பண்ணல. ஏன்னா அவனோட முக்கியமான கோர் ஸ்டாம்புங்கிறது எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி வெப்பன் ஸ்டாம்பும் எனக்கு கிடைக்கல ஐசனோடது. ஓகேங்களா? ஸோ அதனால் மெயினாக அதை நான் பில்ட் பண்ணலை. இதுக்கு மேலே தான் நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் நான் ஐசனை பில்ட் பண்ண போகிறேன். தலைவன், என்னோடய தலைவன். ஸோ அவனை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இஸ் டேம் குட் ஆக்சுவலி. என்னடா கையை விட்டு நடந்துட்டுருக்க? ஓகே, ஸோ சிம் பண்ணது போதும். நான் ஏன் இன்றைக்கி இப்போ வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் வந்துச்சு ஒருத்தர்கிட்ட இருந்து. போன வீடியோவுக்கு எஸ்டன் அவர்கிட்ட இருந்தால் கமெண்ட் வந்தது, ப்ரோ புல் ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னால் ஜெயிட் ஈஸியாக வாங்க முடியல பிகாஸ் எனிமீஸ் ஹார்டாக இருக்காங்க. நவ் வாட் டு டூ? ஸ்டில் 24 காச்சா டிக்கெட்ஸ் டு கெட்டு ஐசன். ரொம்ப டஃப்பாக இருக்குது, ப்ளீஸ் போட்ட டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது, இதை பற்றி வீடியோ போடுங்களே ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. நான் எப்படி இந்த ஐசனுக்காக இந்த டேட்ஸை கலெக்ட் பண்ணேன், நான் என்னென்னலாம் பண்ணேன், அது ரிகார்டிங் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மேபி இட் மே ஹெல்ப், மற்ற பீப்புளுக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது நான் இப்போ போடுற வீடியோனால். ஸோ அதனால் நீங்கள் நான் என்னென்ன பண்ணேன், டெய்லி நான் என்னென்ன பண்ணேன் அதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த வழியில் இந்த ஜேட்ஸ் எடுக்கலாங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காச்சாக்கு நான் போயிடுறேன். ஸோ எனக்கு லக் கிடைக்கல, கண்டிப்பாக ஐசனுக்கு எனக்கு லக் கிடைக்கல. ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே நான் காச்சா கார்டில் போய்க்கிறேன். லாஸ்ட்டாக எனக்கு ஐசன் கிடச்சிருக்கான். ஸோ இந்த 4 விட்டுடலாம். 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 65 + 4 4 60 65 + 4 4 69 70th புல்ல தான் எனக்கு ஐசன்கிறது கிடச்சான். ஸோ ரிமெம்பர், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த 70th புல்லுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டோஷிரோ பேனர் இருக்கும் போதே நான் ஒரு 20 புல் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ டோஷிரோ பேனர் இருக்கும் போதே, அதாவது டோஷிரோ ரன் ஆகும் போதே என்கிட்ட இந்த ஜேட்ஸுங்கிறது இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த 20 புல்லை நம்ம கவுண்ட் எடுத்துக்க முடியாது பார்க்க போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது அந்த ப்ரீவியஸான அந்த ஈவெண்ட்ஸில் நிறைய விஷயங்களில் எடுத்து நான் புல் பண்ணது. ஸோ அதை நம்ம கவுண்ட் எடுக்காமல் இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 40 புல் கிட்டே எனக்கு எப்படி 40 இல்லை 50 கிட்டே எப்படி நான் எடுத்தேன் இந்த ஈவெண்ட் இதோ இப்போது லைக் ஒரு 2 டேஸ்லேருந்து நான் எப்படி எடுத்தேன் அது ரிகார்டிங் தான் நான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுலேயே லைக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் கிஃப்ட்ஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 200 கொடுத்துருக்கானுங்க. மெயின்டெனன்ஸ் கிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1000 கிட்ட கிடச்சிச்சு. ப்ளஸ் 10 டிக்கெட்டும் கொடுத்துருந்தானுங்க. தெளிவாகவே நான் சொல்கிறேன், 10 டிக்கெட்டுமே மெயின்டெனன்ஸ் அப்போமே நமக்கு கொடுத்துருந்தானுங்க. இன்றைக்கி இது என்ன அப்டேட் எப்போ வந்துச்சு, ஒரு 19ஆம் தேதி வந்துச்சா, அப்போயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1000க்கு மேலேயே 1000 கிட்ட அந்த ஜேட்ஸ் கொடுத்துட்டாங்க. 10 புல்ஸ் ப்ளஸ் ஃப்ரீயாகவும் கொடுத்தானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டை விட்டுருங்க, இதுக்கப்புறம் இருக்கிறத விட்டுருங்க. இப்போ நான் டச் பண்ணுறதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு முன்னாடி விட்டுருங்க. 19ஆவதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே 300 ப்ளஸ் ஒரு 200 500 ப்ளஸ் இதை 10 விடுங்க, 500 ப்ளஸ் ஒரு 700 700 ப்ளஸ் ஒரு 85 785. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1085 கிட்ட ஜேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 10 புல் அவனுங்களே கொடுத்துருக்காங்க. சிம்பிள், ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கேல்குலேட்டரும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா கேல்குலேட்டர் பண்ணால் தான் இதுவாக இருக்கும். ஓகே, எங்கே கேல்குலேட்டர் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ 1085 இன்ட்டு மேபி இஸ்டு போட்டால் ஒரு 160 போட்டால் கூட எவ்வளோ வரும்? 160 சாரி எத்தனை புல்ஸ் கிட்ட வந்துடுது?
அவனுங்களே 16 புல் கிட்ட கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, 16 புல் கிட்ட அவனுங்களே நமக்கு கொடுத்துருக்கானுங்க வெறும் மெயிலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா. ஸோ வெறும் மெயிலில் மட்டுமே 16 புல்ஸ் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாராவது சும்மா வந்து இதில் சேர்றதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. யார் இதுன்னு தெரில. ஸோ யாரோட ஐடி இந்த எல்லுங்கிறது தமிழில் இருக்கவங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களா? ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் ஓகே, நோ இஷ்யூஸ். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு டிஸ்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கில்ட்டு க்ரியேட் பண்ணேன். இந்த கில்ட்டு என்ன பிரச்சனைனா வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா, ஸோ அந்த அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் எப்படி இருக்குன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் அக்செப்ட் ஆகிக்குது அந்த மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து நீங்கள் யாரோ ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஐடி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டைமில் ஆன்லைன் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அந்த டைமில் ஆன்லைன் வந்துட்டு உங்கள் ஐடியை நான் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஐடிக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாராச்சும் இதில் இருக்க தேவையே இல்லாத ஒரு மெம்பர் ஐடியை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்கள் ஐடியை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வில் பி பெட்டர் அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து 30 மெம்பர்ஸ் தான் வந்து அலோடு. 30 ஃபுல்லாக ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் யாராச்சும் என்னோடய கில்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஐடியை கொடுங்க, கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அந்த ஐடிக்கு நான் வந்து அதே மாதிரி எப்போ ஆன்லைன் இருப்பீங்களும் சொல்லுங்கள். நான் அந்த டைமிலே வரேன், வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு நான் கில்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். கில்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் டிஸ்கார்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய டிஸ்கார்ட் சர்வரும் லிங்க்குமே இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு லீக்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் சரி, இந்த மாதிரி வீடியோஸோட அந்த லிங்க்கெல்லாம் நான் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் லீக் கிடச்சா கூட நீங்களும் அங்கே போஸ்ட் பண்ணலாம். யா, சிம்பிள். எஸ். ஸோ இப்போ வந்து பேக் டு த வீடியோ. ஸோ அவனுங்க மெயிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 புல் கிட்ட கொடுத்துட்டானுங்க. ஸோ 19ஆம் தேதி வந்து இது வந்துச்சு. 19, 20, 21 இந்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி ஆக்டிவிட்டிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிட்ட கிடைக்கிதுன்னா, டெய்லி ஆக்டிவிட்டிலேயே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து 20 + ஒரு 10, 20, 40 + ஒரு 50, 60 கிட்ட ஜேட்ஸுங்கிறது கிடைக்குது டெய்லி ஆக்டிவிட்டீஸில். ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா கூட ஓகே, ஒரு புல் ஒரு 18 புல் அந்த மாதிரி தான் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அந்தளவுக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த என்ன சொல்கிறதுனா, அந்த டெய்லி வர அந்த டெய்லி செக்இனில் கிடைக்கிற நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன வந்து ஒரு 2 டிக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நான் எப்படி எடுத்தேன்னா, நான் வந்து இது முடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பேடலுங்கிறது நான் முடிக்கல. அதை நான் முடித்தது மூலியமாக எனக்கு கொஞ்சம் இது கிடச்சிச்சு. அதேமாதிரி ட்ரையல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையல் கிடையாது, சேலஞ்சில் வந்து நான் வந்து இந்த ட்ரையல் டவர் ஃபினிஷ் பண்ணேன். அதில் எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா ஜேட்ஸுங்கிறது கிடச்சிச்சு. ட்ரையல் டவரில் இன்னும் நிறையா ஃபினிஷ் பண்ணோம். இதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வெப்பன் ஸ்டாம்பே எடுத்துருவேன். அந்தளவுக்கு தான் என்கிட்ட இது இருக்குது. ஓகேங்களா, வெப்பன் ஸ்டாம்ப்ஸே எடுக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரையல் டவரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிட் பை பிட்டாக கம்ப்ளீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதில் ஜேட்ஸும் கிடைக்கும், இந்த நார்மல் டிக்கெட்ஸுங்கிறது கிடைக்கும். இந்த நார்மல் டிக்கெட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிக்கெட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற போதுமே எக்ஸ்சேஞ்ச் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்சேஞ்ச் ஜோனில் இல்லை, இந்த டிக்கெட்ஸ் லைக் வந்து இந்த அட்வான்ஸ் டிக்கெட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். அதை வந்து லிமிட்டட் காச்சா டிக்கெட்ஸு அண்ட் லிமிட்டட் ஸ்டாம்ப் காச்சா டிக்கெட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அது மூலியமாகவும் உங்களுக்கு புல்ஸுங்கிறது ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு புல்ஸ் கிடைக்கிறதுக்கு மெயினாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட் டெய்லி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டெய்லியுமே எது வரைக்கும் அன்லாக் ஆகிருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைக் மெயினாக வந்து உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஈவெண்ட் சேலஞ்ச் உங்களால் பண்ண முடியுதுன்னா, லைக் இந்த ஈவெண்ட் சேலஞ்ச் உங்களால் வந்து 2 டீம் தேவைப்படும். இப்போதைக்கு வந்து ஸ்பிரிட் அண்டு லைக் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளே பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து லைக் வந்து நம்ம பாங்காய் சிகோவை எடுத்துருக்கலாம் ஈஸியாகவே, டோஷிரோவையும் எடுக்கலாம் ஈஸியாகவே. இப்போ வரைக்கும் லிமிட்டடுக்கு காச்சா வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், இன்க்ளூடிங் ஐசனோட வெப்பன் ஸ்டாம்புக்காக போக போகிறேன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட வந்து அந்த வெப்பன் ஸ்டாம்ப்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 11 புல் கிட்ட ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் வெப்பன் ஸ்டாம்பில். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு இது பண்ணி இதில் ஒரு 11 ஸ்டாப் இதை நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க, நான் வந்து லைக் கிரைண்ட் பண்ணுறேன். நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கம்மியான மினிட்ஸ் தான் நான் ப்ளேவே பண்ணுறேன்.
ஸோ இதில் கம்மியான மினிட்ஸ் தான் வந்து நான் ப்ளேவே பண்ணுறேன். ஹவு மச் லக் யூ காட் ஐசனா 70th புல் யாருன்னு தெரில. ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 70th புல். ஸோ அதுதான் லைக் வந்து நீங்கள் வந்து டெய்லி என்னென்ன உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அதை கம்ப்ளீட் பண்ணிங்க. மெயினாக வந்து இந்த ஸ்டோரிஸை வந்து லைக் வந்து நார்மல் மோடில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? நார்மல் மோடில் முக்கியமாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அது அந்த பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டார் வந்து ஃபுல்லாக வருதோ வரலையோ அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். ஜஸ்ட்டு அந்த நார்மல் மோடில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஹார்டுக்கு போங்க. லைக் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா, லைக் வந்து ஒரு சாப்டர் 8க்கு சாப்டர் 7க்கு மேலெலாம் போயிட்டா வந்து அன்லாக் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் கூட லேட்டரான் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன். எஸ் இந்த ஹார்டு எக்ஸ்ட்ரீம்லலாம் பண்ணி நான் ஸ்லோ பை ஸ்லோவாக சேர்த்தி வச்ச அந்த டேட்ஸ்னால தான் என்னால் வந்து அவ்வளோ எடுக்க முடியுது. மேபி கொஞ்சம் பொறுமை வேணும். லைக் வந்து உடனே வந்து ஒரு கேரக்டர் வந்து அடுத்த செகண்டே நம்மளால் புல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் பொறுமை வேணும். என்ன ஒரு எஃப்டிபியாக இருக்கிறதுனால இந்த கோஸ்டாம்புங்கிறது ஈஸியாக கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்கோர் ஸ்டாப்பை எடுக்கிறதுக்கு. நான் கிட்டத்தட்ட 3 தடவை ட்ரை பண்ணிட்டேன் இது வரைக்கும். அந்த ஃபுல்லை வந்து 3 தடவை எனக்கு வந்து கீஸ்கே வராது இருக்குது. குச்சிக்கு பேக்காதும் கிடைக்கல, டோஷிரோதும் கிடைக்கல, ஐசந்தும் கிடைக்கல எனக்கு. புரியுதுங்களா? ஐசந்தும் கிடைக்கல. ஐசனோட கோர் ஸ்டாம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து பை பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் ஈஸியராக பண்ணாங்கன்னா ஸ்டாம்ப் காரிடரை இன்னும் கொஞ்சம் பிட் ஈஸியராக பண்ணி கொஞ்சம் லைக் வந்து இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட இது. அட்லீஸ்ட் இந்த ரெல்ம் ஆஃப் மியூட்டேஷன்லனாச்சும் வைக்கலாம் அந்த மெயின் ஸ்டாம்பை. அப்படி வச்சா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா அதை எடுக்கிறதுக்காக அதை பண்ணாங்கன்னா பெட்டர். அதே மாதிரி இந்த கோஆப் கேம்பெயின் இதை வந்து டெய்லியுமே பண்ணுறதுக்காக பாருங்கள். டெய்லி மீன்ஸ் ஒரு 1 டே விட்டு 1 டே வரும். ஸோ இந்த கோஆப் கேம்பெயினை பண்ண பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸி ஃபீஸ்ட் உங்ககிட்ட வந்து லைக் என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸி ஃபீஸ்ட்டில் வந்து இது இருந்துச்சுன்னா லைக் வந்து என்ன சொல்கிறதுனா உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல டீம், அதாவது ஸ்லாஷ் டீம், அதாவது நீங்கள் பாங்காய்ச்சிக்கோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனாச்சும் கண்டிப்பாக உங்களால் வந்து நிறையா வந்து டீமை ஈஸியாக பீட் பண்ண முடியும். பாங்காய்ச்சிக்கோட அந்த ப்ரோ டீம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாங்காய்ச்சிக்கோ, அதுக்கப்புறம் வந்து கீஸ்கே உரஹரா, குச்சிகிபியாக்கி, அந்த 3 பேர் இருந்தாலே உங்களால் ஈஸியாக பீட் பண்ணோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா கலெக்டெல்லாம் பண்ணல. 50,000 வரைக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம் போனோம். அதெல்லாம் நான் போகவே இல்லையே. ஒன்லி 12,000 தான் போயிருக்கேன். சீரியஸ்லி 12,000 தான் போயிருக்கேன். பட் இருந்தாலும் எப்படி என்னால் வந்து அதை புல் பண்ண முடியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. 300 + ஒரு 90, 390 இது ஜேஸ் நான் இன்னும் கிளைமே பண்ணல. பார்த்தீங்கன்னா கிளைமே பண்ணலை. இன்னும் 5 ஹவர் முடிய போகுது. அப்படி இருந்தாலும் என்னால் வந்து ஐசன் எடுக்க முடியல. நானே நிறைய இது முடிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா முடிக்கல. ட்ரையல் டவரில் பார்த்தீங்கன்னா 1ல் மட்டும்தான் ட்ரையல் 7ல் இருக்கேன். மீதி எல்லாத்துலேயும் 5ல் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 8,000 பாயிண்ட்ஸ்க்கு 2,000 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் அந்தளவுக்கு கிரைண்டும் பண்ணுற ஆள் இல்லை. அப்போனா ப்ராப்பராக ஒருத்தங்க கிரைண்ட் பண்ணாங்கன்னா இந்த கேமில் இந்நேரத்துக்கே வந்து அந்த ஸ்டாம்ப் எடுத்துருக்க முடியும். சீரியஸ்லி சொல்ல இந்த ஸ்டாம்ப் எடுத்துருக்க முடியும். மேபி லைக் வந்து லைக் வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் சேலஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா 2 டீம் வேணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் டிஃபிகல்ட்டியை நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டிஃபிகல்ட்டி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2வது எப்படி 5 மணி நேரத்தில் 2வது அன்லாக் ஆக போகுது. 2வது அன்லாக் ஆனாலும் நான் முடிச்சிடுவேன். இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே டீம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் வந்து இதில் வந்து ட்ரையலாக யூஸ் பண்ணுறதுக்காக கேரக்டர்ஸ் கொடுக்குறானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ள ட்ரையலாக காட்டுற அந்த கேரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்பிரிட் டீமுக்காக நீங்கள் வந்து ஐசனை பிக் பண்ணிக்கோங்க. டோஷிரோ உங்கள்கிட்ட இருந்தால் டோஷிரோ வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த டோஷிரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீஸ்கே உரஹராவை இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பாங்காய்ச்சிக்கோ டீமில் பாங்காய்ச்சிக்கோ இவன் அண்டு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஒரு ஹீலராக வந்து உரஹாமையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே தாராளமாக இந்த டிஃபிகல்ட்டி 1 ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டிஃபிகல்ட்டி 1 கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஒன்றுக்கு 100 கொடுக்குறானுங்கப்பா. 100 லைக் வந்து இந்த ஜேட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து இன்னும் வந்து இந்த ஐசனுக்கு நான் போகலை. ஐசனை முடித்தா எனக்கு இன்னொரு 100 கிடைக்கும். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் லைக் வந்து இந்த டெய்லி வர ஈவெண்ட்ஸை டெய்லி எவ்வளோ அளவுக்கு மேக்ஸிமம் உங்களால் முடிக்க முடியும், உங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்கள் முடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த கெப்பாசிட்டிக்கு நீங்கள் முடிங்க. லெவலப் வந்து இந்த கேமில் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு மெயின் ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிக்கணும், டைமிங் எடுக்கும்.
நம்ம வந்து இந்த கேம் ரிலீஸ் ஆகி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கழிச்சே ப்ளே 2-3 நாளில் நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுவேன். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். ஸோ அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களாலேயும் மூவ் ஆக முடியும். சரிங்களா? ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு கேரக்டருமே உங்களுக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்டை நீங்கள் வந்து முடிக்க மட்டும்தான் உங்களால் வந்து கேரக்டர்ஸுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுக்கு மேலே நமக்கு வந்து பேச முடியாது. ஐசன் வைக்கணும்ல. ஐசன் இல்லாமல் வந்து ஒரு ஷோ கேஸாக ஐப்பே இல்லை. எவன் வந்தாலும் சரி இந்த ஐசனை வந்து இந்த இதுலேருந்து நான் தூக்க போகிறதில்லப்பா. எவன் டிபி வந்தாலும் சரி, அது எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, ஐசனை நான் தூக்க போகிறதில்ல. அதை நான் முடிவு பண்ணிட்டேன். ஐசன் இஸ் ஐசன். ஓகே, டைட்டில் ஐசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ டைட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் மோஸ்ட்லி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும், ஸ்பிரிட் கோர் ஈவெண்ட்டு, ஸ்னாப் சேட்டு, இந்த ஈவெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் கிடைக்கும். மீன்ஸ் லைக் வந்து ஜேட்ஸுக்கு கிடைக்கும். யா, ஐ திங்க் ஸோ ப்ளீச் சோல் ரெசனன்ஸ் என்ன சொல்கிறதுனா, ஒரு சில விஷயத்தில் தான் ஸ்டிஞ்சியாக இருக்காங்களே தவிர மீதி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து ஒரு ஜெனராஸாக தான் இருக்காங்க. மற்ற கேம்ஸ் மாதிரி இல்லை, மற்ற காச்சா கேம்ஸ் மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு மெயிலே பார்த்தீங்கன்னா 16 பொருள்கிட்ட ஈஸியாகவே கொடுத்துட்டானுங்க. இதுக்கு மேலேயும் கொடுப்பானுங்க. இன்னும் டேஸ் இருக்குது. ஐசனோட ஈவெண்ட்டுக்கான டேஸுங்கிறது நிறையா இருக்குது. கண்டிப்பாக இன்னும் வந்து நிறையா புல்ஸ் கொடுப்பானுங்க. 11 நாள் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் நிறையா புல்ஸ், நிறையா டேட்ஸுங்கிறது அவங்க வந்து மெயின்டெனன்ஸ்க்காகவும் மெயிலுக்காகவும் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸுங்கிறது வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸுங்கிறது வரலை. ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்ஸுமே வந்து வரும். அந்த ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து நிறையா வந்து நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கேரக்டர் நீங்கள் எடுத்துடலாம். நான் உண்மையாக சொல்கிறேன். லைக் வந்து நீங்கள் கேரக்டர் எடுத்துடலாம். ஆனால் இந்த ஸ்டாம்ப்பு தான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்லுது, முன்ன பின்ன போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் பிரச்சனை. நீங்கள் வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் உங்களுக்கு லக்காக இருந்து ஒரு 40th புள்ளியோ இல்லை 50th புள்ளியோ கிடச்சிச்சின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த லிமிட்டட் ஸ்டாம்ப் காட்சாவும் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் லக். எனக்கு ஈவன் தான் நான் 70th எனக்கு கிடச்சா கூட எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டோஷிரோவில் இருக்கும் போதே ஒரு 20 புல் கிட்ட நான் வந்து முன்னாடியே பண்ணி வச்சனால எனக்கு அந்த 20 புல்லுங்கிறது சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சேவ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து தான் முன்னாடி இதெல்லாம் போட்டு தான். அதில் வந்து டோஷிரோ கிடச்சிருந்தா நான் லாஸ் தான். ஆனால் டோஷிரோ கிடச்சிருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஏன்னா பாங்கேஜியோ கிடச்சி ஒரு 20வது புள்ளியே டோஷிரோ கிடச்சிட்டான். ஸோ அதுக்கு அடுத்து 10வது புள்ளியே ஐபிஎல்லில் கொடுக்க மாட்டானுங்க. அதனால் வந்து அதில் பிரச்சனை இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் 20 புல் வந்து ஐசனுக்காக சேர்த்து வைக்கிறது தான் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டேன். வந்துட்டான். ஸோ அதனால் என்னால் தாராளமாக இது கிட்ட இருக்க 29 பொருளுங்கிறத கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். பண்ணி என்னால் வந்து எடுக்க முடியும் நம்ம ஐசனோட வந்து ஸ்டாம்ப் காட்சா. இந்த கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களோட இந்த என்ன சொல்கிறது, ஸ்டாம்ப் பில்ட் பண்ணுறதுல மட்டும்தான் பிரச்சனை. இந்த ஸ்டாம்ப் மெயின் ஸ்டாம்புங்கிறது கிடைக்காது. ஒரு கேரக்டர் நீங்கள் பில்ட் பண்ணி அந்த ஸ்டாம்புங்கிறது ரொம்ப ரேர் கிடைக்கிது. இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் லைக் வந்து பாங்காய்ச்சிக்கு வந்து கிடச்சிருது, இந்த இவந்து கூட கிடச்சிருது. இவந்து சுத்தமாக கிடைக்கல, இவந்தும் கிடைக்கல. இவன் வந்து ஒரு நார்மல் கேரக்டர், அதாவது நார்மல் எஸ்எஸ்ஆராக இருந்தாலும் இவந்தும் கிடைக்கல. ஐசன் சுத்தம் கொடுப்பானுங்களான்னு தெரில. எனக்கு வந்து வேறு ஒரு சின்ன ஒரு இது தான் கிடச்சிருந்தது ஐசனோடது, அதை நான் வச்சுருக்கேன். ஆனால் ரெக்கமெண்டட்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவே இல்லை. ஓகேங்களா? ரெக்கமெண்டடே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் கோர்ஸ் ஸ்டாம்புன்னு இந்த இடத்துல போட்டிருப்பானுங்க. அது இல்லவே இல்லை ரெக்கமெண்டடே. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமையே வந்து இந்த இது வச்சுருக்கேன். இந்த ஒரு ஸ்டாம்ப் தான் நான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் ரெக்கமெண்டடாக கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கீஸ்கே ஒரு வாரம் ஓவர் டைம் பண்ணுறான். இந்த கீஸ்கே ஒரு சப்போர்ட்டுக்கு எஸ்எஸ்ஆருக்கு இன்னொரு சப்போர்ட்டை அவங்க உருவாக்கியே ஆகணும். அது சப்போர்ட் வந்து ஸ்பிரிட் டீமுக்கோ இல்லை தேர்ஸ்ட் டீமுக்கோ லைக் வந்து வேறு வந்து அந்த இதுக்கு ஸ்ட்ரைக்குக்கோ வந்து இதாகிற மாதிரி வந்து வரணும். அதுதான் என்னோட ஒரு கோரிக்கை. ஏன்னா வந்து பாங்காய்ச்சிக்கும் இந்த கீஸ்கே ஹொரஹரா தேவைப்படுறான், டோஷிரோக்கும் கீஸ்கே ஹொரஹரா தேவைப்படுறான்னா நான்
அது வந்து யூஸ்லெஸ் பார்க்க போனால். ஸோ அதனால் இந்த கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சப்போர்ட் கேரக்டர் கொண்டு வாங்க. எல்லாமே டிபிஎஸ்ஸாக தான் கொண்டு வரீங்க. அடுத்து கின் வரப்போகிறான், அவனும் ஒரு டிபிஎஸ் தான். இட் இஸ் யூஸ்லெஸ் ஐ திங்க். ஒரு சப்போர்ட் கேரக்டரை கொண்டு வாங்க. ஏன்னா சப்போர்ட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் தேவைப்படுது. எஸ்ஆரில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லப்படல. பட் இருந்தாலும் சப்போர்ட் கேரக்டர்ஸ் இப்போ நமக்கு தேவைப்படுறாங்க. ப்ளீஸ் சோல் ரெசனன்ஸில் அதை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் என்னோட ஒரு கருத்து. பார்ப்போம் கேம் வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரோஸ்டரை பார்க்கும்போது ஃபுல்லாக டிபிஎஸ்ஸாக லைனில் இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு ஏன்டா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. சப்போர்ட்டுமே தேவைப்படுறாங்க. அவங்க தான் வந்து ஒரு டீமோட இந்த டேமேஜ் அவுட்புட்டை அதிகப்படுத்துறது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது என்ன கொண்டு வராங்களா? அடுத்து யாரோ சப்போர்ட் ஒனஹானா மாதிரி ஒரு கேரக்டர். ஷீ இஸ் அ குட் ஹீலர் அண்ட் ஷி கேன் பஃப். அந்த மாதிரி வந்து ஒனஹானாவை பில்ட் பண்ணலாம். நம்ம நார்மல் உனஹானா, நான் பஹக்காய் உனஹானாவை சொல்ல, நார்மல் உனஹானாவை சொல்கிறேன். ஸோ அவங்கள கொண்டு வரலாம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எனிவே ஐ திங்க் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி எடுத்தேனுங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் நான் பண்ணுறதை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ப்ளே பண்ணுவேன்ப்பா டெய்லியும். 1 மணி நேரம் கூட இருக்காது, அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் நான் ப்ளே பண்ணுவேன். பட் இவ்வளோ எடுத்துருவேன். ஒரு ஃபோக்கஸ் வச்சுப்பேன். இன்றைக்கி ஒரு 10 புல்லாச்சும் பண்ணிடலாம், ஒரு 20 புல்லாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் எல்லாம் வச்சுனா நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுவேன். எவ்வளோ புல்ஸ் கிடைக்குதோ நான் புல் பண்ணுவேன். நான் கரெக்டாக ஒரு 50க்கு மேலே போனதுக்கப்புறம் நான் 1-1 புல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து திடீர்னு வந்து சீக்கிரமாக கிடச்சிட்டானா மீதி இருக்க அந்த இதுங்கிறது வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் 1-1 புல் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக 70th எனக்கு கிடச்சிருச்சு. அந்த மாதிரி தான். ஸோ அது மேபி ஒரு குறிப்பிட்ட புல் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 55 அந்த மாதிரி பாருங்கள். 55க்கு மேலேயும் கிடைக்கலனா 1-1 புல் பண்ண பாருங்கள். 1-1 புல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இதெல்லாம் கிடச்சிருவான். கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் முடிஞ்சால் வெப்பன் ஸ்டாம்புக்கு போங்க. இல்லைனாலும் பிடி பில்ட் பண்ணுங்கள். அடுத்தது கின் தான் வரப்போகிறான். அதனால் கின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். இல்லைனா கின் எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர அந்த பேனரை நம்ம பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ see you guys. மேபி அடுத்து என்ன ஈவெண்ட் வரப்போகுதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அது எதுவும் சொல்லவும் இல்லை. கம்மிங் சூன் தான் வச்சுருக்கானுங்களே தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. கண்டிப்பாக வந்து நல்லா கொண்டு வருவானுங்க. கொண்டு வரதுலலாம் எந்த மேட்டருமே இல்லை. அப்படி கொண்டு வந்தானுங்கன்னா பெட்டராக இருக்குங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு எண்ணம். So okay, let's go.